எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து Honor 200 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் ஒரு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட Honor 200 பாக்ஸ். ஒரு சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான பாக்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரைசிங் வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் ப்ரைசிங் வந்து ஸ்டார்டிங் வந்து நமக்கு 256 GB வேரியட்டுக்கு 34,999 rupees வந்து பண்ணியிருக்காங்க. 5,000 கிட்ட நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30,000 வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோனே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக பிடிக்கும் போது செம்ம ப்ரீமியமாக நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து வெறும் 187 கிராம்ஸ் தான் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம லைட் வெயிட்டாக நமக்கு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக செம்ம ப்ரீமியமான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஃபோன் பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து நமக்கு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ சென்சாரையும் நமக்கு வந்து 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மூணுமே செம கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலயும் நமக்கு வந்து 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் 120 Hz கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. USB டைப் C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் இதில் 2 நானோ சிம் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. 256 GB அப்புறம் 512 GB வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NFC-யும் நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நமக்கு இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து IR பிளாஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இந்த ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அதுக்கப்புறம் பவர் ஆன் ஆஃப் கீ மட்டும் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எதுவுமே இல்லை, க்ளீனாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5G. ஸோ 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணேன், அதே சமயத்தில் ஜியோலையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டுத்துலையும் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஸோ 5Gயில் வந்து நமக்கு ஹானர்லேருந்து குறைய வைக்கல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7th Generation 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நேரமாக பெஞ்ச் மார்க் வந்து ரன் பண்ணும்போது ஸ்லைட்டாக வந்து நமக்கு த்ராட்டிலிங் மட்டும் ஆச்சு. ரொம்ப மோசமாக இல்லை, ஆனால் நமக்கு வந்து ஸ்லைட்டாக ஹீட்டிங் அப்புறம் த்ராட்டிலிங் வந்து ஆச்சு. ஸோ ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம் இது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து ஒரு சாதாரணமான ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் வந்து ஒரு டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 100 வாட் சார்ஜர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து சார்ஜர் வந்து அமைச்சிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பாக்ஸில் சார்ஜர் வந்து வராது. அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இது வந்து ஸ்லைட்டாக ஒரு காண்டான விஷயம் தான். சார்ஜருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3,000 காசு கட்டுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோன் வந்து நமக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரீமியமாக செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரீமியம் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் ஒரு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. ஃபோனை செட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து செம்ம ஸ்மூத்தாக. அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு நீங்கள் பார்க்கலாம் பெசல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே சமயத்தில் கர்வ் டிஸ்பிளேனால நமக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமான ஃபீலிங் வந்து வருது. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளோட்வேர்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கவே இல்லை. ஒரு 4-5 ஆப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லான ஆப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருக்கு, ஆமாங்க, டிக்டாக் வந்துருக்கு, booking.com வந்துருக்கு. அது எல்லாமே உங்களால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் இதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக ப்ளோட்வேர் வந்து கொடுக்கல. ப்ளோட்வேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹானரோட ஆப் ஸ்டோர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு டைலர் வந்து கூகுள் டைலர் வந்து கொடுக்கல, ஹானர் டைலர் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வித் வந்து நம்மளுக்கு RCS சப்போர்ட் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறது வந்து இதில் வந்து கூகுள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா கூகுள் அப்ளிகேஷன்ஸ் வித் வந்து நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஹானரில் அந்த பிரச்சனையே இல்லை, நமக்கு வந்து ஃபுல் கூகுள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஓஎஸ்ல வந்து நம்மளுக்கு மேலேருந்து ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வருது. ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட கண்ட்ரோல் சென்டர். ஸோ மேஜிக் OS 8ஓட ஃபீச்சர்ஸை பற்றி தனியாக நம்ம சேனல் வந்து சூப்பராக வீடியோ வந்து போடுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோனில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மேஜிக் OS 8 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட்டான Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹானருக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். சாஃப்ட்வேரில் வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டான Android 14 தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ்லேயே
டிஸ்பிளே பார்க்கலாம். ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு ஸ்னாப்டிராகன் 7 ஜெனரேஷன் 3 அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் இன்னும் நமக்கு வந்து மேலே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஜூலைக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக இருந்தால் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ இதில் வந்து 5200 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு 100 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக 3000 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வந்து 100 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 256 GB வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 512 GB வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அமிச்சது 512 GB வந்து அமைச்சிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 485 GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே 256 GB வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் மோட், அதுக்கப்புறம் டார்க் மோட் இருக்குது. AMOLED டிஸ்பிளே பயங்கரமான நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz, அதுக்கப்புறம் நமக்கு வந்து 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டைனமிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து டைனமிக் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 120 Hz ஃபோர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து 120 Hz வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஸ்டைலில் வந்து எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நமக்கு வந்து 2 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பிள் மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆப்பிள் மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த பார்ஷியல் ஸ்க்ரீனில் வேணும், அந்த பார்ஷியல் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபான்ட்ஸ், வால்பேப்பர், ஐகான்ஸ், தீம்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக நமக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு DRM Info. ஸோ DRM Info அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு 60 Hz, 90 Hz, 120 Hz சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால நமக்கு வந்து அமேசான் பை, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லா OTTலும் உங்களால் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து கான்டென்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து உங்களால் என்ஜாய் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டிபிலிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா டு API வந்து நமக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு க்ரீனில் வந்து வந்திருக்கு. ஸோ கூகுள் கேமரா ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் கேமரா வீடியோ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூகுள் கேமராக்கு வந்து நான் டெடிகேட்டடாக வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் பிளேஸ்மெண்ட்டும் நமக்கு வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கேமரா. ஆமாங்க, இந்த ஃபோன்லேயே பயங்கரமான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா ஆப் வந்து நமக்கு அந்த ஹுவாவியோட கேமரா ஆப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ரா வைட் இருக்குது, அப்புறம் 1x இருக்குது, அப்புறம் வந்து நமக்கு 2.5x வரைக்கும் நமக்கு வந்து ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபோட்டோ மோடில் இருக்குது. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிலும் நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா வைட் மாதிரி ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு நார்மல் மோட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி போர்ட்ரேட் மோட், நைட் மோட், அதுக்கப்புறம் அப்பேச்சர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா மோட்ஸும் இதில் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ மோடில் வந்து நீங்கள் 4K 30 FPS வந்து எல்லா கேமராலையும் உங்களால் வந்து 4K 30 FPS வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ரா வைடில் உங்களால் வந்து 4K 30 FPS வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1xல நீங்கள் வந்து 4K 30 FPS வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து டெலிஃபோட்டோ கேமராவில் கூட பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வந்து கேப்சர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K 60 FPS சப்போர்ட் தான் சூப்பராக இருக்கும். பட் பரவாயில்லைங்க, 4K 60 FPS சப்போர்ட் இல்லைனா கூட நமக்கு வந்து 4K 30 FPS வந்து 3 கேமராலையும் 4K 30 FPS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா வீடியோவில் என்னெல்லாம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மல்டி வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் கேமரா, அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து 4K 30 FPSல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K 30 FPS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேமராலையும் நமக்கு வந்து 4K 30 FPS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள். நம்ம வந்து அல்ட்ரா வைட் எடுத்திருக்கோம், 1x எடுத்திருக்கோம், அப்புறம் 2.5x எடுத்திருக்கோம். எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கேமராஸ் இருக்காம பாருங்கள். கலர்ஸ் வந்து நமக்கு பெருசாக ஓவர் சாச்சுரேட் இல்லை. கலர்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்குது. HDR கூட நமக்கு வந்து சூப்பராக வேலை செய்யுது. டீட்டெயிலிங் கூட நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 1xலையும் அப்புறம் 2.5xலையும் நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து நமக்கு பெருசாக ஷேக் வந்து இல்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக ஃபோட்டோஸ் வந்து எடுக்குது. என்ன கேட்டிங்கன்னா 30,000 ரூபாய்க்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். கொடுத்த 3 கேமராவும்
கேமராவும் வேலை வந்து பக்காவாக செய்யுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 கேமராலையும் கலர் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹானருக்கு ஒரு பெரிய பாராட்டு வந்து சொல்லுவேன். செல்ஃபி கேமராவும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷனை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயும் நமக்கு ஹெச்டிஆர் வந்து பக்காவாக வேலை செய்யுது. டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஓவராலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கேமரா நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் நான் வந்து பயங்கரமாக வந்து டெஸ்ட் பண்ணுவேன். கேமரா ரிவ்யூ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா 30,000 rupeesக்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேதாச்சுக்கு இந்த மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.